அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசியில் நல்வாழ்வு தரும் நவராத்திரி விழா. இந்த நவராத்திரி விழாவான இத்தருணங்கள்ல கன்னிராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன, கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த நவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசியில் கன்னிராசிக்கு நல்வாழ்வு தரும் நவராத்திரி என்ற வகையில் புரட்டாசி மாதம் ஒரு புனிதமான ஒரு மாதமாகுங்க. கன்னிராசியில் சூரியன் பிரவேசிக்கும் இந்த மாதத்தில் பெண் தெய்வ வழிபாட்டில் பெருமை சேரும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். எனவே சக்தி வழிபாட்டால் சஞ்சலம் தீர்க்கும் மாதமாக புரட்டாசியில் வரும் நவராத்திரி விழா கொண்டாடி நாளம் யாவும் வந்து சேரும். குறிப்பாக கன்னிராசினியர்களுக்கு ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கும் மூல காரணமாக விளங்கும் தெய்வங்களான சிவன், பிரம்மா, விஷ்ணுவினுடைய துணைவியர்களான துர்க்கை, சரஸ்வதி, லட்சுமி ஆகிய தெய்வங்களை பூமாலை சூடியும் பாமாலை பாடியும் வழிபட்டார் பிரச்சனைகள் அகலும், பொருள் செல்வம் கூடும், வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் பெருகும். அந்த அடிப்படையில் உருவானதுதான் இந்த நவராத்திரி விழா என்ற வகையில் இந்த நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி. அதே போல அம்பிகையை கொண்டாட உகந்த நாள் நவராத்திரி ஆகும். நவம் என்றால் 9 என்றும், ராத்திரி என்றால் இரவு என்றும் பொருள்படும். 9 இரவுகளில் அம்பிகையை கொண்டாடி விரதமிருந்து வழிபட்டு வந்தார் பொன் பொருள் குவியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி 9 நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் 6ஆம் நாள், அதாவது 22/9/2025 தேதி அன்று ஆரம்பமாகிறது. அன்றைய தினம் முதல் இல்லங்களில் ஆலயங்களிலும் கொலு வைக்க தொடங்குவார்கள். 30/9/2025 அன்று துர்காஷ்டமி, 1/10/2025 அன்று சரஸ்வதி பூஜை, 2/10/2025 அன்று சரஸ்வதி பூஜை, 2/10/2025 அன்று விஜயதசமி நிகழ்வோடு நவராத்திரி முடிவடைகிறது. இந்த நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபட்டால் ஒப்பற்ற வாழ்க்கை அமைய பெறும். ஒருவர் வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் இருந்தால்தான் கல்வியால் ஈட்டிய செல்வத்தை காப்பாற்றி வைத்து கொண்டு வாழ்க்கை நடத்த இயலும். எனவேதான் வீரம் தரும் துர்கா தேவியை முதல் 3 நாட்களும், செல்வம் தரும் லட்சுமியை அடுத்த 3 தினங்களும், கல்வி செல்வம் தரும் சரஸ்வதியை அடுத்த 3 நாட்களும் முறையாக பூஜை செய்து வழிபட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். அவ்வாறு வழிபட்டால் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏராளமாக நடைபெற தொடங்கும் என்பது முன்னோர் வாக்கு. தேவியின் அருள் கிடைக்க தேவர்கள் கடும் தவம் செய்தனர். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய 3 சக்திகளின் பேரருளையும் பெற முயற்சி எடுத்தனர். தேவர்கள் உடலை அசைக்காமல் தவம் செய்த நாட்களில் எல்லா வஸ்துக்களும் அசையாமல் இருந்தன. அதன் நினைவாக கொலு வைத்து கொண்டாடுகிறோம். இந்த சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழா மட்டுமின்றி பெருமாளுக்குரிய வழிபாட்டு தலங்களில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகிறது. சிவபெருமானின் அருளை பெற்றுத்தரும் கேதார கௌரி விரதம் என்று அனைத்து தெய்வங்களுக்குமான வழிபாடு மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கிறது. புரட்டாசி மாதத்தில் கடைபிடிக்கப்படும் விரதங்களில் சிலவற்றை இங்கே பார்க்கலாம். அந்த வகை முதலாவதாக விநாயகர் விரதம், அதாவது புரட்டாசி மாத வளர்பிறை சதுர்த்தியில் இந்த விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. விநாயகரை மனதில் நிறுத்தி செய்யப்படும் இந்த விரதத்தை மனசுத்தத்தோடு செய்தால் நாம் எடுக்கும் காரியங்கள் வெற்றியடையும். இது தவிர துர்வாஷ்டமி விரதம் என்பது விநாயகரை வழிபடும் ஒரு விரதமாக இருக்கிறது. புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி திதி அன்று சிவபெருமானோடு சேர்ந்து விநாயகரை வழிபட வேண்டிய விரதம் இது. இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குடும்ப ஒற்றுமை பலப்படும். இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள், பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் அடுத்ததாவதாக மகாலட்சுமி விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி முதல் 16 நாள் லட்சுமி தேவியை பிரார்த்தித்து செய்யப்படும் விரதம் இதுவாகும். தொடர்ச்சியாக 16 நாட்கள் மகாலட்சுமியை வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் இருக்கும் வறுமை அகலும், ஒளிமயமான வாழ்க்கை அமையும். அதே போல
தாரபரண விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை சப்தமியில் உமா மகேஸ்வரரை பூஜை செய்து 12 முடிச்சுகள் கொண்ட கயிற்றை, அதாவது சரடை, வலக்கையில் கட்டிக்கொள்வார்கள். இந்த விரதத்தால் பிள்ளை பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவும் ஐதீகமாகவும் உள்ளது. புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி அன்று ஜேஷ்டா தேவியை நினைத்து செய்யப்படும் விரதம் இது. மகாலட்சுமிக்கு மூத்த தேவியான இவரை பேச்சு வழக்கில் மூதேவி என்று அழைப்பார்கள். அது மட்டுமில்லாமல் புரட்டாசி மாத வளர்பிறை சஷ்டியில் பரமேஸ்வரியை குறித்து கடைபிடிக்கப்படும் விரதம் இது. இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் சகல மங்களமும் கிடைக்க பெறும் என கூறப்படுகிறது. அதே போல கபில சஷ்டி விரதம். புரட்டாசி மாத தேய்பிறை சஷ்டியில் சூரியனை பூஜை செய்து பழுப்பு வண்ணம் கொண்ட பசுமாட்டை ஆபரணங்களால் அலங்கரித்து பூஜிக்கும் விரதமாகும். இதை மேற்கொள்வதால் சகல சக்திகளும் கிடைக்கும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொலுப்படிகளை அமைத்து வழிபடுவது இந்த நவராத்திரியின் சிறப்பு. அந்த வகையில் கொலுப்படிகள் அமைக்கும் முறைகள் என்ன என்று பார்க்கும்போது, பல கொலுப்படிகளை 5, 7, 9 என்ற ஒற்றைப்படை வரிசையில் அமைக்க வேண்டும். முதல் படியில் ஓரறிவு கொண்டவைகளான புல், பூண்டு, செடி, கொடி, தாவர வகைகளை வைக்க வேண்டும். இரண்டாவது படியில் 2 அறிவு கொண்ட பிராணிகளின் பொம்மைகள், சிப்பி, சங்கு போன்றவற்றை இடம்பெற செய்ய வேண்டும். மூன்றாவது படியில் 3 அறிவு கொண்ட எறும்பு, கரையான் பொம்மைகள் வைக்க வேண்டும். நான்காவது படியில் 4 அறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு, வண்டு போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகள் இடம்பெற வேண்டும். 5வது படியில் 5 அறிவு கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றின் பொம்மைகளை வைக்க வேண்டும். 5வது படியில் 5 அறிவு கொண்ட விலங்குகள், பறவைகள் போன்றவற்றின் பொம்மைகளை வைக்க வேண்டும். 6வது படியில் 6 அறிவு கொண்ட மனித பொம்மைகள் மற்றும் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களின் பொம்மைகள் இடம்பெற வேண்டும். 7வது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களின் பொம்மைகள் இடம்பெற வேண்டும். 8வது படியில் தேவர்கள் உருவங்கள், தெய்வங்கள், நவகிரகங்களின் பொம்மைகள் வைக்க வேண்டும். 9வது படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் இவர்கள் துணைவியர்களான சரஸ்வதி, லட்சுமி, துர்கை ஆகிய மூவரின் உருவங்களையும் வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் நடுநாயகமாக கொலுபீடத்தில் விநாயக பெருமானையும் ஆதிபராசக்தியையும் வைத்து வழிபட வேண்டும். இதன் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு இந்த நவராத்திரி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்களின் முற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் பிற்பகுதியில் விரயஸ்தானத்திலும் சுக்கிரன் அமர்ந்திருப்பது நற்பலன்களையே தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. எப்போதும் கைகள்ல பணம் புரளுங்க. கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. விருந்தினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. சுப செலவுகள் உண்டு. 6ல் ராகு இருப்பதால் ஆரோக்கியம் முன்னேற்றமாக இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்களுக்கு வேலை நிச்சயம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. தொழில் வருமானம் சீராக இருக்குங்க. ராசியில் புதன் பலம் பெற்றிருப்பதால் கடன்கள் குறையும், கவலைகள் அகலுங்க. அது மட்டும் இல்லாம மாமன் உறவுகள் மகிழ்ச்சி சேரும். கல்வி முயற்சிகள் பலிக்குங்க. பொது வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்ல பணம் விரயமாகும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம் உண்டு. ராசியில் சூரியன் செல்லும் போது வார்த்தைகள்ல கவனம் அவசியம். அவசர முடிவுகள் சங்கடத்தை தரும் என்பதால் தடாலடியாக எந்த ஒரு செயலையும் செய்யாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, மகத்தான வாழ்வு பெற மகாலட்சுமியை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.